எம்பிட்டு நேரம் தான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கது. ஒருத்தையாச்சும் டீயை போட்டு கொண்டு வருவான்னு பார்த்தா இன்னும் தூங்கியே எந்திரிக்காம இருக்காளுக. என் பசங்களுக்கு 2 மருமகள் நல்லா கட்டி வச்சேன். போ தூங்கி எந்திரிக்க மட்டும்தான் லாய்க்கு போல. 8 மணி ஆச்சு, இழுத்து போத்திட்டு இப்படியா தூங்குவாளுக? காலங்காத்துல எந்திரிச்சோம், இந்த வயசான கிழவிக்கு ஒரு டீயை வச்சு கொடுத்தோம் அப்படின்னு அறிவு இருக்கா அவளுகளுக்கு? அறிவு கெட்டவளுக தூங்குறாளுக. நான் பெத்ததுகளும் சரியில்லை, அடிச்சு எழுப்பி விடுவாங்களா அவங்களும் சேர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க போல. இப்படி 8 மணி வரை தூங்கினா எப்படி குடும்பம் விளங்கும்? எந்திரிச்சு சாணி அரிச்சு போட்டு கோலம் போட்டு எப்படி இருக்கணும்? ஊர்ல இருக்கவளுக மருமகளெல்லாம் எப்படி இருக்காளுக? எனக்கு வந்து வாச்சிருக்குது வர 2. இன்னைக்கு திட்டுல இவளுக்கு ஒழுங்குக்கு வரணும். இந்த வரண்டி வரேன். தூங்க வச்சேரிங்க, தூக்க வருது தூக்கம். அடியே பெரிய மருமகளே எந்திரிச்சு வாடி வெளிய. சின்ன மருமகளே வாடி. இந்த மாதிரி தூக்கம் கேக்குது, வாங்கடி வெளிய. அடியே அடியே வாங்கடி. ஐயப்பா நல்ல தூக்கம். என்னங்கத்த உடம்பு கிடம்பு சரியில்லையா? இவ்வளவு நேரத்துல எழுப்புறீங்க? ஏண்டி நான் படுத்து கிடக்குன்னு ஆசையா? குத்துக்கள் மாதிரி நிக்கிறேன், பேசுறா பேர் பேச்சு. வாயை கிழிச்சு தச்சு போடுவேன் பாத்துக்க. ஐயோ சின்ன மருமக மாதிரி இவளையும் திட்டிவிட்டோமே, இவ சரியான பணக்காரியாச்சே. சரி சரி அப்படியே சமாளிப்போம். ஏத்தா மருமகளை 8 மணி ஆச்சா? உனக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையோ நினைச்சு கதவை தட்டிட்டேன். தூங்கணும்னா நீ போய் தூங்குத்தா. இல்லத்த பரவாயில்ல, நான் அப்புறம் போய் தூங்கிக்கிறேன். ஏய் என்னடி இம்பிட்டு நேரம் உனக்கு தூக்கம் கேக்குது? அத்தை இல்லத்த, அவர் வர நைட்டு லேட் ஆயிடுச்சு, அதான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். புருஷங்காரன் அப்படி இப்படிதான் வருவா, நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். இனி யாரும் எந்திரிச்சு சாணி அரிச்சு போட்டு கோலம் போட்டிருக்க வேணா? டக்குனு டீயை வச்சு எனக்கும் அவளுக்கும் கொண்டு வாடி. பொன்னி எனக்கு டீ வேணாம், காஃபியே போட்டுரு. போ நின்றுக்கிட்டே கிடக்கா, எனக்கு ஒரு டீயும் அவளுக்கு ஒரு காஃபியும் போட்டு கொண்டு வா. சரிங்க தே, இந்தா போய் போட்டுட்டு வரேங்க தே. உனக்கு டயர்டா இருந்துச்சுன்னா போய் படுத்துக்க, நான் வாசல்லாம் கூட்டி கோலம் போட்டுடுறேன். பொன்னி டீ கொண்டு வந்ததுக்கப்புறம் உன்னை எழுப்புறேன், போய் படுத்துக்க நீனு. கோமதி அக்கா அதிக நகை போட்டுட்டு வந்தனால அவங்கள மட்டும் மாமியார் எப்படி கவனிக்கிறாங்க? நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி தானே நம்மளுக்கும் மரியாதை கிடைக்கும். அத்தை அதான் பொன்னி டீ போட போறாள, நானே கூட்டிக்கிறேன், எனக்கு எந்த வேலையும் இல்லை. நீங்க வேணும்னா பொன்னி வாசலை கூட்டி வாச தெளிச்சு கோலம் போட்டு விடுங்க. டீ வச்சுட்டு வந்து அவளாம் அதை பார்த்துப்பா, வாச தெளிச்சு கூட்டிப்பா. உனக்கு வேணும்னா சொல்லு, நான் வாச கூட்டி தெளிச்சு கோலம் போட்டு விடுறேன். உங்களுக்கு வேலை தானே வேணும், அப்ப நீங்க போய் டீயை போடுங்க, பொன்னி வாச தெளிச்சு கோலம் போடட்டும். இவ இன்னும் நம்மளவே வேலை வாங்குறா. கம்முன்னு வாயை முடிக்கிட்டு ஓரமா உட்காந்துருக்கலாம் போல. இவளுக்கு வேலை செய்யறேன்னு நினைச்சு எனக்கு வேலை கொடுக்குறா பாரு. ஏமா நீ வேற, அவ டீ போட்டாதான் நம்மளால குடிக்க முடியும். நாளா டீ போட்டேன்னா வச்சுக்க வாயில கூட வைக்க முடியாது. சரி சரி டக்குன்னு போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. சரிங்க. கோமதி கோமதி எந்திரிச்சிட்டியா? எந்திரிச்சிட்டேங்க. நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா, அதான் உங்களை எழுப்பல. நீ எந்திரிக்கும் போதே நீ எழுப்பி இருக்கலாம்ல. எங்க அம்மாக்கு இவ்வளவு நேரம் தூங்குனா பிடிக்காது. அப்படிலாம் இல்லையே அத்தை, என்ன இப்ப கூட போய் தூங்கதான் சொல்றாங்க. நான் தான் எந்திரிச்சு வேலை பார்ப்பேன்னு சொல்றேன். ஏமா என்னைய மட்டும் 6 மணி ஆனா எழுப்பிக்கிட்டே இருப்ப, இப்போ மருமகளை மட்டும் தூங்க சொல்றியோ? அவங்க அம்மா வீட்டுல வசதியா இருந்து வந்த பிள்ளை, அதனால தான்டா சொன்னேன். போக போக நம்ம வீட்டுல இருக்க மாதிரி பழகிக்கும்ல. சரி சரி எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போய் கிளம்புறேன். என் மூத்த மையன் சரியான அப்பாவி, அவனை நல்லா பாத்துக்கோ சரியாடி? அத்தை நீங்க சொல்லவே தேவையில்லை, அவரை நான் நல்லா பாத்துப்பேன். எனக்கு தெரியும் மருமகளே, நீ நல்லா பாத்துப்பேன்னு எதுக்கும் சொல்லி வைக்கிறேன். என் மூத்த மையன் மாதிரி கோணம் யாருக்குமே இருக்காது, அவ்வளோ நல்ல பையன். உன்னைய தவிர யாரையுமே ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டேயான பையன், அப்படிப்பட்ட தங்கமான பையன். அத்தை நீங்க சொல்லவே தேவையில்லை, அவரை பார்த்தாவே தெரியுது எப்படிப்பட்ட குணம்னு. ஐயோ பாவம், நம்மளை போய் எப்படி நம்பிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல. இத்தனை பேர் என் மேல பாசம் வச்சா நான் எங்கதான் போறது? நீங்களே சொல்லுங்க. சரி நம்ம கடமையை செய்வோம். லலிதா மாமா வந்துட்டேன். ஷோ தினம் உங்களுக்காக காத்து காத்து என் கண்ணெல்லாம் பூத்து போச்சு மாமா. கவலையே படாத, இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன். நானும் அதை நினைச்சு நினைச்சுதான் ஒவ்வொரு நாளையும் தள்ளிக்கிட்டு கிடக்கேன். எங்க உங்க மொத பொண்டாட்டி இருக்கும்போது என்ன எப்படி கூட்டிட்டு போவீங்க? அவளை எதுக்காக வச்சிருக்கேன்? காசு பணம் வச்சிருக்கா, அதை வாங்கி வாங்கி உனக்கு தான் வந்து கொடுக்குறேன். இல்லைன்னா நான் என்னைக்கோ அவளை கழட்டி விட்டுருப்பேன். நீங்க விட்டுறது சரி, உங்க அம்மா விட்டுருவாங்களா? தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்களே. எங்க எங்க அம்மா தாங்குறாங்க? காசு பணம் இருக்குல்ல, அதுக்குதான் தாங்குறாங்க. சின்ன மருமக என்ன பாடுபடுது தெரியுமா? அப்போ உங்க அம்மா என்னையும் படாத பாடு படுத்துவாங்கன்னு சொல்றீங்க? தங்கமே, உன்னை போய் நான் கஷ்டப்பட வச்சிருவேனா? நல்லா தேனு மாதிரி தான் பேசுறீங்க, வந்தாதான் தெரியும். நீ வந்து பாரு, ராணி வாழ்க்கை வாழுவ. நான் வரத்தானே போறேன், என்னைக்கா இருந்தாலும் உங்க நாத்தம் தெரியதான் போகுது. ஃபர்ஸ்ட் நான் வரதுக்கெல்லாம் அவளை காலி பண்ணி விடுங்க. அவளை எப்படி விரட்டுறதுனே தெரியல, விட்டா என்னைய காலி பண்ணி விட்டுருவா போல. உங்க ஆத்தா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தெரியற வரையும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்களும் தினம் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்து இங்க உட்காந்துருக்கீங்க, என்னைக்கு மாட்ட போறீங்கன்னு தெரியல.
நான் எதுக்கு மாட்ட போறேன்? என் பொண்டாட்டிய பார்க்க நான் வரேன். யாரு கேட்க போறா? நல்லா தான் பேசுறீங்க. இதே உங்க அம்மா கிட்ட தைரியமா சொல்றது. நேரம் வரும்போது எல்லாத்தையும் சொல்லுவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னைய என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியது என் பொறுப்பு. எங்க அம்மாவும் தினம் போனை போட்டு கேக்குறாங்க, எத்தனை நாளைக்கு உன் புருஷன் இப்படி யாருக்கும் தெரியாம குடும்பம் நடத்துவான்னு. நானும் என்ன பதில் சொல்றதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு கிடக்கேன். உங்க பொண்டாட்டியை சண்டை போட்டு அனுப்பி விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி நகையெல்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. பொழைக்க தெரியாம இருக்காதீங்க. இது வேறயா? அவளையே எப்படி அனுப்பி விடுறதுன்னு தெரியாம உட்காந்துருக்கேன். இதுல வேற அவளோட நகைய வாங்கி வச்சுக்கிட்டு அனுப்பி விடுறதாம். இதெல்லாம் நடக்கிற காரியமா? இவ என்னென்ன சொல்றாளோ தலையாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன பண்றது? தப்பு பண்ணி போட்டோம், பணிஞ்சு தானே போனோம். என்னங்க அப்பதுல இருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை லல்லு, எல்லாம் உன்னைய பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். உன்னை எப்படி சந்தோஷமா வச்சுக்கலாம், உனக்கு எப்படி விதவிதமா சமைச்சு போடலாம், அதை பத்தியே யோசனை ஓடிக்கிட்டே கிடக்கு. நல்ல வாயிலேயே வடை சுடாம நடக்க வேண்டியது என்னமோ அதை யோசிங்க. விடிஞ்சோனே வாரீங்க, இருட்டினோடனே போறீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இன்னும் கொஞ்ச நாள் பொறுமா, நிரந்தரமா உன் கூடயே இருந்துருவேன். அப்புறம் பிள்ளை குட்டியை பெத்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு சந்தோஷமா இருப்போம். ஆமா ஆமா, உங்களை நம்பி பெத்துக்கிட்டா நடு தெருவுல தான் நிக்கணும். ஏண்டி லல்லு அப்படி சொல்ற? மாமா உன்னை பாத்துக்க மாட்டேனா என்ன? உங்க ஆத்தாக்காரி நீ அடிச்சு விரட்டி விட்டுட்டா நான் நடு தெருவுல நிக்கணும். அப்புறம் பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு அதுகளுக்கு ஒன்றும் இல்லாம நான் வச்சுக்கிட்டு திரியன பிச்சை எடுத்துக்கிட்டு. நான் இருக்கிற வரையும் உன்னை நடுத்தருவுல எல்லாம் விடவே மாட்டேன். என் தலைய அடமான வச்சாச்சும் உன்னை காப்பாத்துவேன். ஏங்க, இந்தாங்க டீ குடிங்க. பொன்னி, நீ வேற காலங்காத்துல வந்துட்டு இதை குடிங்க அதை குடிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்ப. கீழே வச்சுட்டு போய் வேலையை பாரு. இந்த வீட்டில் எனக்கு எங்கேயுமே நிம்மதியே இல்லை. நீங்களாச்சும் சந்தோஷமா வச்சுப்பீங்கன்னு பார்த்தா நீங்களும் எப்பயுமே இப்படியே பேசுறீங்க. எனக்கு மனசே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இப்போ ஏன் நீ காலையிலே இப்படி பேசிட்டு இருக்க? டீய கீழே வச்சுட்டு போன்னு சொன்னது ஒரு குத்தமா போச்சா? ஏங்க இல்லைங்க, ஃபர்ஸ்ட் நீ டீய குடு என் கையில. உங்க அம்மாவும் எப்போ பார்த்தாலும் என்னை விடுவிடுனே பேசிக்கிட்டே இருக்காங்க. அதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. காலையில நானும் எந்திரிக்கல, அக்காவும் எந்திரிக்கல. ஆனால் அக்காவை மட்டும் திட்டவே இல்லை, என்னையை மட்டும் திட்டி போய் டீயை போட்டுட்டு வான்னு சொல்கிறாங்க. நான் நகை கம்மியாக போட்டுட்டு வந்தனால தானே நீ இப்படி பேசுகிறாங்க. அவங்க நகை அதிகமாக போட்டுட்டு வந்தனால அவங்கள்ட்ட சிரித்து சிரித்து பேசுகிறாங்க. என்ன பண்ணுறது, என் நிலமை அப்படி. பொன்னி, நீ அதை நினைச்சுலாம் கவலைப்படாத. காசு பணம் என்னைக்கு வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். எப்பயுமே சந்தோஷமா இருந்துட்டு போய்க்கிட்டே இருக்கணும். என்ன நடக்குதோ நடக்கட்டும், நம்ம அதை நினைச்சு ஃபீல் பண்ணவே கூடாது. இல்லைங்க, நம்மக்கிட்டே கொஞ்சம் காசு பணம் இருந்தால் நம்மளும் கொஞ்சம் நல்லா இருப்போம்ல, அதாங்க சொன்னேன். நான் தான் சொல்றேன்ல பொன்னி, காசு பணம் என்னைக்கு வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். நீ நிம்மதியா இரு. மனசு கஷ்டமா இருக்குன்னா சொல்லு, நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இப்போ எனக்கு நிறையா வேலை இருக்குங்க. காலையில் சமைக்கணும், மதியானம் சமைக்கணும். சாயங்காலம் வேணால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். அப்போ வேணால் 2 பேரும் போயிட்டு வருவோம். எங்கே புருஷனை மண்டாட்டி எங்கே டூரு போகிறீங்களோ? இல்லைத்த, மனசு கஷ்டமாக இருக்கு சொன்னேன். அதான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்கத்த. ஏண்டி, உனக்கு என்ன அப்படி மன கஷ்டம்? திங்க 3 வேளை சோறு இருக்குது, எல்லாம் இருக்குது. இதில் என்ன கஷ்டப்படுறீங்க? அம்மா, அவளே பாவம் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கால. கூட யாரும் ஒத்தாசைக்கு இருந்தா அவளுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். தனியாவே வேலை பார்க்கறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காமா. ஐயப்பா, ஊரில் உலகத்தில் இல்லாத பொண்டாட்டியாக பார்த்து கட்டிட்டு வந்திருப்பான் போல. ஒரு வேலை செஞ்சால் கூட ஸ்ட்ரெஸ் ஆகுதான், ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த திமிரெல்லாம் எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியலை. அவள் ஆத்தா வீட்டில் வேலையே பார்க்காம வந்துட்டு இங்கே வேலை பார்க்குறாளோ? நல்லா விளையாட பேசுகிறீங்க. அத்தை, நான் வேலை பார்க்க மாட்டேன்னுலாம் சொல்லலை. நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டுற மாதிரியே பேசுகிறீங்க. அதான் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னேன். ஏண்டி, நான் பேசுகிறதே அப்படித்தானே உனக்கு தெரியாதா? வேணும்னே உன் புருஷங்காரங்கிட்ட சண்டை எடுத்து விட்றியா? உனக்கு என்ன ஆசை? நானும் என் மையனும் பிரிஞ்சிருக்கணும், அதானே உனக்கு ஆசை? ஐயோ, அப்படியெல்லாம் நான் நினைக்கவே இல்லைங்க. எல்லாரும் ஒன்றா இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். நல்லாவில நடிக்க கற்றுருக்க. எல்லாரும் ஒன்றா இருந்தால் தான் இவங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? அம்மா, ஏன் முன்னாடியே என் பொண்டாட்டி இப்படி பேசுற? நான் இல்லைன்னா நீ எப்படி பேசுவ? அடேங்கப்பா, வந்துட்டான். அவன் பொண்டாட்டி எதுவும் சொல்லக்கூடாதான். அம்மா, கொஞ்சம் மனசாட்சியோட பேசுமா. இதே உன் மகளை யாராச்சும் திட்டினா உனக்கு எப்படி இருக்கும்? என் மகளை நான் என்ன இப்படியாடா வளர்த்து வச்சிருக்கேன்? தங்கம் போல வளர்த்து தங்கம் போல கட்டி கொடுத்துருக்கேன்டா. இப்படியெல்லாம் அவள் எங்கேயும் அவஸ்தைப்படணும்னு அவசியமே கிடையாது. ஆமா ஆமா, ஓ மக தானே. அங்க போய் பார்த்தாதான் தெரியும் உன் மக எப்படி ஆட்டி படைச்சிட்டு இருக்கான்னு. அத்தை, அத்தை, என்னத்தா மருமகளே, பசிக்குதா? சாப்பிடணுமா? என்ன வேணும் சொல்லு மருமகளே, அத்தை ரெடி பண்ணி தரேன். பார்த்துக்கோங்க உங்க அம்மா பண்ற கூத்த. விடு விடு, நான் எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்றேன். அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போதானே டீ குடித்தோம், அதுக்கெல்லாம் பசிக்குமா? பொன்னி, நீயும் இங்கே தான் இருக்கியா? ஆமாக்கா, இங்கே தான்க்கா இருக்கேன்.
வீட்லயே இருக்க ரொம்ப போர் அடிக்குது அத்தை. அதான் பொண்ணியை கூட்டிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு வரலான்னு வந்து கேட்க வந்தேன். மருமகளே, போர் அடிக்குதுன்னா உன் புருஷனை கூட்டிட்டு போ. எதுக்கு இவளை வந்து கூப்பிடுற? இவளை கூட்டிட்டு போனீன்னா உன் தரமும் குறைஞ்சு போயிடும். உன்னை தான் ஒரு மாதிரியா பார்ப்பாங்க பார்த்துக்க. ஏத்த, பொண்ணுக்கு என்ன குறை? நல்லா தானே இருக்கான். அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது மருமகளே. நீ உன் புருஷனை கூட்டிட்டு போ. ஏத்த, நீங்க வேற. அவர் காலையில போனா நைட்டு தான் வராரு. இதுல எங்க நான் அவரை கூட்டிட்டு போறது? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட அவருக்கு வேலை இருக்கு. அப்படி எம்பிட்டு தான் சம்பாதிக்கிறாருன்னு எனக்கே தெரியல. என்கிட்ட தான் காசு வாங்கிட்டு போறாரு. அவர் ஒரு நாள் சம்பளத்தை கண்ணிலே காமிச்சதே கிடையாது. பாவம், என் பையன் எப்படி உழைக்கிறான் பாரு. சில பேர் வீட்டிலேயே கிடந்து தின்னுட்டு படுத்துட்டு உருண்டுட்டு கிடக்காங்க. ஓ, அப்போ உன் பெரிய மையன் மட்டும்தான் சம்பாரிச்சு உனக்கு கொடுத்துட்டு இருக்கானோ? டேய், அப்படி சொல்லலடா. ராவும் பகலுமா உழைக்கிறான்ல, அதான் சொன்னேன். உழைக்கிறான் தான், காசை எங்க கண்ணுல காமிச்சிருக்கான்? அவன் சும்மாலாம் செலவழிக்க மாட்டான்டா. ஏதாச்சும் சேவிங்ஸ் போட்டு வைப்பான்டா. என்ன பண்றானோ யாருக்கு தெரியும்?